கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை. இப்போ வழியில் பார்த்து அமலேக்கியனையும் மோவாபியனை பார்த்து கூட நல்லா இருறான்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான், வழிபோக்கர் சொல்ல மாட்டான். ஆனால் இஸ்ரவேலை பார்த்து சொல்லுவாங்க. இஸ்ரவேலை பார்த்து அது வழக்கமாக இருந்தது. ஒவ்வொரு யூதரும் சந்திக்கும் போது வழக்கமாக இருந்தது. நமக்கும் வழக்கமாக இருந்தது. தமிழர்கள் பண்பாடு. ஆமாம், அதுக்கு ஒன்றும் சளைச்சதில்லை. அப்போ நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது வணக்கம் அப்படிங்கிறோம், வணக்கம் வைக்கிறோம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம். அப்போ நம்முடைய உரையாடலை ஆரம்பிக்கும் பொழுது சாப்பிட்டீங்களான்னு கேட்குறோம், அல்லது சாப்பிட்றீங்களான்னு கேட்குறோம். அப்போ நம்ம ஸ்தோத்திரம் யாரோ ஒருத்தரை பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம். அவள் ஒருவேளை அறிமுகம் ஆகாதவளாக இருக்கலாம், ஆனால் நம்ம கேட்குறோம். அதே மாதிரி தான் இஸ்ரவேலை பார்க்கிறவர்கள் ஒருத்தருக்கு அறிமுகமானவர்களோ அறிமுகமாகாதவர்களோ, ஆமாம், அந்த யூதர்களுக்குள்ளாக ஒரு கல்ச்சர் இருந்தது. என்ன கல்ச்சர்னா, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சாலோம் என்று வாழ்த்தினார்கள். ஆனால் இப்படிப்பட்ட வாழ்த்து கூட யாருக்கு கிடைக்கக்கூடாது என்று அவர்கள் விரும்பினார்கள் என்றால், ஸ்தோத்திரம், சீயோனை பயக்கிறவர்களுக்கு, இஸ்ரவேலை பயக்கிறவர்கள் கூட அப்படிப்பட்ட வாழ்த்துகள் ஒருவரும் சொல்வதில்லை என்று இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். எனவே இந்த நாளில் நீங்கள் வாழ்வீர்கள், ஆமாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் எதிராளிகள், ஆமாம், ஒரு லிமிட் வச்சிருப்பார். உங்கள் எதிராளிகள் மனம் திரும்பும்படியாக ஒரு கால அவகாசம் வைத்திருப்பார். அவள் மனம் திரும்பவில்லை என்றால், ஆமாம், இப்படிப்பட்ட வாழ்த்து கூட ஒருத்தன் கூட நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டான். அந்த லெவலுக்கு